ஹாய், வெல்கம் டு டெட் செக் ட்ரேட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு. கான்செப்ட் பேஸ்ட் வீடியோ போட்டு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. அரௌண்ட் 2 வீக்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதுவுமே கான்செப்ட் பேஸ்ட் எந்த வீடியோஸுமே போடல. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, நான் எந்த ட்ரேட்ஸுமே எடுக்கல. என்னோட மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ் நான் கான்செப்ட் வச்சு நடத்துறேன்னா, நான் ஏதாவது ஒரு என்ட்ரி எடுத்திருப்பேன். அதை வச்சு தான் நடத்துவேன். ஸோ என்ட்ரிஸே எடுக்காதனால எந்த கான்செப்ட் வீடியோவும் என்னால் போட முடியல. பட் அப்கமிங் வீடியோஸ் என்னென்ன என்னென்ன வீடியோஸ் நான் போட போகிறேன் அதை பற்றி ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு ஃபண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தேன். அந்த ஃபண்ட் அக்கௌண்ட்ல நான் எடுக்கிற எல்லா ட்ரேட்ஸுமே ரிவ்யூ பண்ணி, ப்ராஃபிட் ஆனாலும் சரி, லாஸ் ஆனாலும் சரி, ஈவன் அந்த அக்கௌண்ட் பிரீச் ஆனாலுமே நான் ஷோ பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில 1, 2 என்ட்ரீஸ் நான் வந்து அந்த ஃபண்ட் அக்கௌண்ட்ல எடுத்திருந்தேன். ஸோ அத பத்தி நான் இன்னும் போடல. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கான்செப்ட் வைஸ் என்னென்ன வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் எந்த மாரி இருக்க போது, அந்த மாரி டிஸ்கஸ் பண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் எடுத்த ட்ரேட்ஸோட ரிவ்யூவுமே பார்த்துருவோம். ஸோ அத நான் இன்னும் போடல. போட்டுறணும்னு நெனச்சேன். ஸோ இதோட சேர்த்தி போட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னென்ன கவர் பண்ண போறேன், அப்கமிங் வீடியோஸ்ல நான் என்னென்ன அ டாபிக்ஸ்லாம் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாரி நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோட் மேப் உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி தான் நான் வந்து பண்ண போறேன். இன்னும் ஐசிடி கான்செப்ட்டே நான் இன்னும் நெறைய வீடியோஸ் நான் போடல. மோஸ்ட் ஆஃப் வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. வீக்லி ப்ரொஃபைல், டெய்லி ப்ரொஃபைல், அதே மாரி PO3 கான்செப்ட் நெறைய வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். ரிலேட்டிவ்ஸ் அனாலிசிஸ், கான்செப்ட் பேஸ்ட் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து இன்னும் 1, 2 விஷயங்கள் நான் வந்து போட வேண்டியது இருக்கு. ஸோ ஐசிடி கான்செப்ட் நான் என்னென்ன நடத்தல அப்டின்னா, அ எம்எம்எக்ஸ்எம் பத்தி நான் எந்த வீடியோஸுமே போடல கிளியரா. ஸோ எம்எம்எக்ஸ்எம் பேஸ்டு வீடியோஸ் நான் போடணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி பேஸ் எந்த வீடியோஸுமே நான் போடல. ஸோ அந்த லிக்விடிட்டி பேஸ் பண்ணி ஒரு 4 ரீசன் வச்சு தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ அத பத்தி ஒரு வீடியோ போடணும். நான் அப்கமிங் டேஸ்ல அத போட்டுருவேன். ஸோ அடுத்து முக்கியமா நெறைய பேர் வந்து டெய்லி பேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது எப்படின்னு நீங்க வீடியோ போடுங்கன்னு நெறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க. நான் அத நெறைய நெறைய தாட்டி பார்த்துருக்கேன். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நான் ஆஸ் எ வீடியோ வைஸா, கான்செப்ட் வைஸா நான் வந்து இந்த டெய்லி பேஸ் அண்ட் டாப் டவுன் அனாலிசிஸ போடுறேன். பட் இருந்தாலுமே நான் என்ன சொல்லுவேன்னா, ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோஸ் பாருங்க. ஏன்னா நெறையா பேத்தோட யூடியூப் சேனல்ல ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோஸ்ன்னு ஒரு பிளேலிஸ்ட் மாரியே வச்சிருப்பாங்க. இப்ப என்னோட யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே, தேர் வில் பி ஒன் பிளேலிஸ்ட். ஸோ அதில நான் என்ன போட்டிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இங்க ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோஸ்ன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில மல்டிபிள் வீடியோஸ் இருக்கும். எப்படி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்ற மாரி. நான் எப்பவுமே டாப் டவுன் அனாலிசிஸ் பண்ணி, இல்ல டெய்லி பேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நான் பண்ணுவேன். ஸோ அதனால அத பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதே மாரி இஃப் இன் கேஸ் நீங்க வேற ஏதாவது யூடியூப் சேனல் நீங்க வந்து பார்க்குறீங்கன்னா கூட, அங்கேயுமே ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோஸ் இருக்கும். அத பாருங்க. பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லி பேஸ் அண்ட் தென் டாப் டவுன் அனாலிசிஸ நீங்க மாஸ்டர் பண்ணிறலாம். பட் இருந்தாலுமே நான் வந்து அ இன் ஃபியூச்சர்ல நான் கண்டிப்பா இந்த 2த்துக்கும் நான் வந்து வீடியோ போடுறேன். எப்படி வந்து அத ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு கான்செப்சுவல் வைஸா நான் போடுறேன். ஸோ இஃப் இன் கேஸ் நீங்க வந்து இத மாஸ்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நான் ஒரே ஒரு சேனல் சஜெஸ்ட் பண்றேன். ட்ரேடர் கேர்ள்னு சொல்லிட்டு அவங்க கம்மியான சப்ஸ்கிரைபர் வச்சிருப்பாங்க. இப்ப தான் அவங்க வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க NQல தான் எடுப்பாங்க. NQS ஃபியூச்சர்ஸ்ல தான் எடுப்பாங்க. கிளீனா அவங்க எக்ஸ்கியூஷன்ஸ்லாம் ரொம்ப கிளீனா இருக்கும். எல்லாமே ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ தான். ஸோ அதுல வந்து அவங்க எப்படி வருவாங்கன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து அப்படியே லோவர் டைம் ஃப்ரேம் 1 மினிட்ல வந்து ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ அத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளியரா வந்து எப்படி வந்து இந்த டெய்லி பேஸ் அண்ட் தென் டாப் அனாலிசிஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு தெரியும். ஸோ அத வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து வந்து நான் ஒரு டாபிக் எடுத்து வச்சிருக்கேன். டர்ட்டில் சூப்க்கு ஒரு டர்ட்டில் சூப்லயே 3 டர்ட்டில் சூப் இருக்கு. டர்ட்டில் பாடி சூப், ஃபிக் சூப் அப்புறமேட்டு ரேஞ்ச் டர்ட்டில் சூப்னு இருக்கு. ஸோ அத பத்தி ஐல் பி மேக்கிங் வீடியோ. ஸோ இந்த வீடியோஸ்லாம் நான் எப்படி போடுவேன்னா, சும்மா வந்து கான்செப்சுவலா நடத்தணும். டெக்ஸ்ட் புக் கான்டெக்ஸ்ட் எடுத்து இந்த மாரி பிக்சர் எடுத்து நடத்தணும் அப்படின்ற மாரிலாம் நடத்த மாட்டேன். இந்த மாரிலாம் நடத்த மாட்டேன். கண்டிப்பா நான் என்ட்ரி எடுப்பேன் அப்கமிங் வீக்ஸ்ல. அந்த என்ட்ரீஸ எப்படியும் இத இத பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இப்ப டர்ட்டில் சூப்புன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன்னா, டர்ட்டில் சூப்னா என்ன? அந்த டர்ட்டில் சூப்ல என்னென்ன மாரி டர்ட்டில் சூப்லாம் இருக்கு அப்படின்னு போட்டுட்டு, நான் எடுத்த என்ட்ரி இருக்கும்ல. ஸோ அந்த என்ட்ரிய வச்சு தான் நான் டர்ட்டில் சூப்பே எப்படி வந்து இந்த என்ட்ரீஸ்ல எப்படி வந்து இந்த டர்ட்டில் சூப்ப கொண்டு வந்தேன், அந்த மாரி தான் சொல்லுவேன். இது வந்து டர்ட்டில் சூப் மட்டும் கிடையாது. மேல இருக்க எல்லா கான்செப்ட்டுமே அந்த மாரி தான் வீடியோஸ் போடலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா, அப்பனா தான் உங்களுக்கு புரியும். எப்படி வந்து என்ட்ரீஸ்ல வந்து எப்படி இந்த கான்செப்ட்லாம் கொண்டு வரதுங்கிறது தான் நெறைய பேர் சொல்லவே மாட்டாங்க. ஸோ அத நம்ம பண்ண போறதில்ல. நம்ம என்ன பண்ண போறோம்னா, ட்ரேட் பிரேக் டவுன வச்சு தான் நான் வந்து இந்த கான்செப்ட்டே நடத்த போறேன். ஸோ இப்படி தான் இருக்க போது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிரீமியம் டிஸ்கவுண்ட்ட பத்தி எந்த வீடியோஸுமே போடல. ஸோ அத பத்தி ஒரு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து நான் போடணும். ஸோ அதுவுமே ஒரு ட்ரேட் பிரேக் டவுன் வச்சு தான் நான் போடுவேன் கண்டிப்பா. ஸோ அதே மாரி எஸ்எம்டி சேம். ஏதாவது ஒரு ட்ரேட் எடுத்து, அந்த ட்ரேட்ல நான் வந்து எஸ்எம்டி பார்த்து எடுத்திருந்தேன்னா, ஐ வில் பி போஸ்டிங் தட் அஸ் வெல். ஸோ இப்போ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நடத்தி முடிச்சுட்டு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் டூ IRL டூ URL தான். எல்லாமே IRL டூ URL கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குமே. இல்லன்னா ERL டூ IRL இருக்கும்.
ஸோ அதுதான் ஃபார்வர்ட் மாடல்னு சொல்லுவாங்க. அதனால தான் அதுக்கு ஃபார்வர்ட் மாடல்னு பேர் வச்சிருக்காங்க. ஜஸ்டின் பெர்லின்னு சொல்லிட்டு அவர் யூடியூப் சேனல் வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ அவர்ட்ட இருந்து தான் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும். எவ்ரிதிங் இஸ் ஐஆர்எல் டு IRL. நீங்க ஐசிடி கத்துக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே IRL டு IRL தான். வேற எதுவுமே இல்ல. இப்ப நீங்க MMXM பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல எப்படி ப்ரோ IRL டு ARLன்னு கேட்குறீங்கன்னா, MMXM வந்து ஒரிஜினல் கன்சால்டேஷன், அக்யூமுலேஷன் 1, அக்யூமுலேஷன் 2 அந்த மாரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் செப்பரேட்டா வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியாவே இங்க இருக்கு. ஸோ அதுக்கு கண்டிப்பா நான் செப்பரேட்டா வீடியோ போடுவேன். இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்ரிதிங் இஸ் எல்லாமே வந்து IRL டு ARL கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்ப நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு ஒரு கீல டேப் பண்ணியிருக்கும். ஸோ இது வந்து IRL-ஆ இருக்கும். அண்ட் தென் இந்த ஒரிஜினல் கன்சால்டேஷன் நடந்துச்சுல இந்த லைன். ஸோ இந்த லைன் வந்து உங்களுக்கு ERL-ஆ இருக்கும். ஸோ எல்லாமே வந்து IRL டு ARL கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ MMXM பார்த்தீங்கன்னா, இதுவுமே அதே மாரி தான் இருக்கு. இல்ல ப்ரோ எனக்கு MMXM பார்க்க புடிக்கல. எனக்கு MMXM கொஞ்சம் குழப்புற மாரி இருக்கு அப்படின்னா, நீங்க PO3 சூஸ் பண்ணிக்கோங்க. PO3 சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? PO3 சேம். இந்த மேனிபுலேஷன் நடக்கிற இடத்துல யூ வில் பி லுக்கிங் ஃபார் IRL ஆர் எல்ஸ் ERLன்னு கூட வச்சுக்கோங்க. ERL டு IRL ஆர் எல்ஸ் IRL டு ERL. இந்த 2 தான். ஸோ இங்க ERL-ஆ இருக்கும். ஸோ அக்யூமுலேஷன் பார்க்குறீங்க, மேனிபுலேஷன் பார்க்குறீங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறீங்க. இஃப் இன் கேஸ் PO3 பத்தி எனக்கு டீடைல்டா வீடியோ வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. PO3 பத்தி என்டையரா நடத்திருப்பேன். அதுலயுமே IRL டு ARL வச்சு தான் நடத்திருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் IRL டு ARL. உங்களுக்கு PO3 பிடிச்சிருக்குன்னா PO3 யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ப்ரோ எனக்கு இந்த 2மே பிடிக்கல. எனக்கு CRT பார்த்தா தான் பிடிக்குதுன்னா அதுவுமே சேம். ஸோ இந்த மேனிபுலேஷன் இந்த கேண்டில் நடந்திருக்கா? இந்த கேண்டிலுக்குள்ளேயே க்ளோஸ் வச்சிருக்கா? இங்க ஒரு கீ லெவல் இருக்கும். அதுதான் IRL-ஆ எடுத்துப்பாங்க. அண்ட் தென் இந்த கேண்டிலோட ஹைஸ் தான் வந்து உங்களுக்கு ERL-ஆ ஆக்ட் ஆகும். ஸோ இவ்வளவுதான் CRT. இதை சுருக்கி பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷனாக தான் இருக்கும். இது வந்து 1 ஹவர் சார்ட்டாக இருக்கும். இது வந்து லோவர் டைம் ஃப்ரேம் சார்ட்டாக இருக்கும். இல்லை இது 4 ஹவர் சார்ட்டாக இருக்கும். இது லோவர் டைம் ஃப்ரேம் சார்ட்டாக இருக்கும். MMXM PO3லாம். ஸோ எல்லாமே ஒன்று தான். நம்மளை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வேற, அது வேற, இது வேறன்னு நம்மளை போட்டு குழப்பியிருக்காங்க. எவ்ரிதிங் இஸ் சேம். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா இந்த கான்செப்ட்லாம் பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் MMXM மாரி பண்றேன். ஓகே. MMXM மாரி பண்ணுங்க. நான் இல்ல ப்ரோ நான் PO3 மாரி பார்த்து எடுக்கிறேன். PO3 மாரி பார்த்து எடுங்க. CRT மாரி பார்த்து எடுக்கிறேன். CRT மாரி பார்த்து எடுங்க. என்ன வேணா பார்த்து எடுங்க. பட் யூ நீட் டு ஸ்டிக் டு IRL டு ERL ஆர் எல்ஸ் ERL டு IRL. இந்த ஃபார்வர்ட் மாடல் பேஸ் பண்ணி தான் உங்க மாடலே இருக்கணும். இப்படி மட்டும் நீங்க இது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் யூ ஆர் தேர். நீங்க கண்டிப்பா வந்துரலாம். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம், இதை முக்கியமா நான் சொல்லி ஆகணும். ஐம் நாட் ஸ்டில் ப்ராஃபிட்டபிள். நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் இன்னும் ஆகலை. பட் கண்டிப்பாக வித்தின் திஸ் இயர் ஆர் எல்ஸ் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளேயாவது ஐ வில் பி ப்ராஃபிட்டபிள். நான் ஐம் இன் தி ப்ராசஸ். கண்டிப்பாக நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருப்பேன். இஃப் இன் கேஸ் இந்த கான்செப்ட் நடத்துறது உங்களுக்கு ஈஸியாக புரியுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது மாடல் வச்சுருப்பீங்கல்ல, அதில் நீங்கள் ஒரு அடிஷ்னல் கான்ஃபிடென்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் எதுவுமே வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸோ நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணணும், நான் சொல்கிறது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி என்றைக்குமே நான் சொன்னது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு மாடல் இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் ஸ்டிக் பண்ணி ஜேர்னல் பண்ணிங்கனாலே யூ வில் பி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். இன்னும் லாங்கர் பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி இப்போ நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கலாம். மேபி நீங்கள் இப்போ லாஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் மட்டும் லாஸ் பண்ணல, நானுமே லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் நான் என்றைக்குமே நினச்சது இல்லை ட்ரேடிங்கை விட்டுறோம், ட்ரேடிங் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு நான் ஒரு நாள் கூட நினச்சது கிடையாது. இஃப் இன்கேஸ் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை தூக்கி குப்பையில் போட்டுருங்க அந்த தாட்ஸை. ஏன்னா இது வந்து ஒரு ஹை வேல்யூ ஸ்கில். பிஸ்னஸ் மாதிரி தான் இது. இட் டேக்ஸ் டைம். அந்த டைமை நீங்கள் கொடுத்தே ஆகணும். கொடுக்காம நான் பாட்டுக்கு டக்குன்னு நான் காசு போட்டு எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கவே தேவையில்ல. கேம்லிங்னு நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு போயிருக்கலாம். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்கில். அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணணும்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ அந்த டைமை நான் கொடுத்துட்ருக்கேன். ஆஸ் வெல் அஸ் நீங்களுமே கொடுங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் லாஸஸ் அதிகமாக இருக்குது ப்ரோ, எனக்கு ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருக்குது அப்படின்னா என்னைய பார்த்துக்கோங்க. ஐ எம் நாட் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். இந்த வீடியோஸ்லாம் போட்டாலுமே ஐ எம் நாட் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். நான் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதான். எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் லூசிங் ஸ்டிக்ஸ். அது நம்மளுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கலாம். மேபி இன் ஃபியூச்சர் டேஸ் நம்ம இது ரிஃபைன் பண்ணி ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறதுக்கான அதிக சான்சஸஸ் இருக்குது. ஸோ அதனால ப்ராசஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எண்ட் ரிசல்ட் வரட்டும். அட்லாஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணாமல் ஒன்றும் நம்ம வந்து பண்ண கிடையாது. எல்லாமே ட்ரை பண்ணுறோம். வரட்டும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ டாப்பிக்கை தாண்டி நிறையா பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டாபிக் உள்ளே போயிடுவோம். ஸோ இதை தான் வந்து நான் ஐசிடி கான்செப்ட்டில் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணலான்னு இருக்கேன். இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஸோ IRL டு ERL கான்செப்ட் தான் நான் கடைசியாக நடத்த போகிறது. நான் முதலே சொல்லிட்டேன், எல்லாமே வந்து IRL டு ERL தான். நீங்கள் MMXM பார்க்குறீங்களா? ஓகே ப்ரோ. நான் என்ன ட்ரேடர் ப்ரோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? MMXM பார்க்குறீங்களா? PO3 பார்க்குறீங்களா? CRT பார்க்குறீங்களான்னு என்னை கேட்டால்
என் என்ட்ரிஸ் எல்லாமே ஐஆர்எல் டு ஏஆர்எல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்பயே நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னை கேட்டிங்கன்னா என்னை கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நான் எம்எம்எக்ஸ்எம் ட்ரேடர் ஆமாம், நான் பிஓ3 ட்ரேடர் ஆமாம், நான் சிஆர்டி ட்ரேடர் ஆமாம், எல்லாமே நான், எல்லா ட்ரேடுமே நான் தான். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே ஐம் கோயிங் டு டீச். நான் எப்படி எப்படி வந்து வீடியோ போடுவேன்னு நான் சொல்லிட்டேன். கிளியராக வந்து இப்போ எம்எம்எக்ஸ்எம் நடத்துகிறேன்னா எம்எம்எக்ஸ்எம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடத்தி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு நான் என்ட்ரி எடுத்திருப்பேன். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீக் இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் நான் ஃபுல்லாகவே என்ட்ரிஸ் எடுப்பேன். ஸோ அதில் ஏதாவது ட்ரேட்ஸ் நல்லா போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதில் எப்படி நான் எம்எம்எக்ஸ்எம் கொண்டு வந்தேன், அதை வச்சு நான் எப்படி ட்ரேட் எடுத்தேன், அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா வீடியோவுமே நான் போட போகிறேன். ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். வித்தின் ஃபியூ மந்த்ஸ் ஐ வில் பி கவரிங் திஸ் டாபிக்ஸ் ஆஸ் வெல். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் நான் ஃபியூச்சர்ஸ்மே பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ஸ் நல்லா போகுமா போகாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஃபியூச்சர்ஸ்க்கு பிகினர். பட் எனக்கு கான்செப்ட்லாம் க்ளீனாக தெரியும். கான்செப்ட்லாம் நல்லாவே இருக்குது. ஃபியூச்சர்ஸில் இன்னமும் கூட கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபாரெக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபியூச்சர்ஸில் க்ளீனாக இருக்குது. டக்கு டக்குன்னு என்ட்ரி பிடிச்சா அழகாக வந்து ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் போல். ஸோ அதனால் ஃபியூச்சர்ஸுமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்கேஸ் அது நல்லா வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஐல் பி போஸ்டிங் ஃபியூச்சர்ஸ் ஆஸ் வெல். ஃபஸ்ட்டு ஐசிடி கான்செப்ட் முடிச்சுட்டு நான் ஃபியூச்சர்ஸ் வருவேனான்றது எனக்கு தெரியல. இன்பிட்வீன்லேயே நான் ஃபியூச்சர்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் போடுவேன். ஏன்னா நான் வந்து இப்போ ட்ரேட் எடுத்துட்டு இருக்கேன். அதை நான் ட்ரேட் பிரேக் டவுன் போகணுன்னா நான் அதுக்கு முன்னாடி நான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் வீடியோ போட்டாகணும். ஸோ அதனால் அந்த வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஃபியூச்சர்ஸில் எப்படி வந்து ட்ரேட் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத கொண்டு வருவேன். எல்லாமே சேம் தான். நீங்கள் இப்போ ஐசிடி கான்செப்ட் யூஸ் பண்ணுறதா நீங்கள் ஃபியூச்சர்ஸுமே யூஸ் பண்ணுவீங்க. என்னன்னா ஃபியூச்சர்ஸில் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குது. ஒரு டேட்டா பேஸ்டு மாடல்னு சொல்லுவாங்க. இந்த 8:30 to 10:30 வந்து நியூஸஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்கலாம். ஆர் எல்ஸ் எம்எம்எக்ஸ்எம் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம், இல்லைனா சிஆர்டியை ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரிஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால டேட்டா பேஸ்டு மாடல் இங்கே வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் ஆகும். மற்றபடி இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுவீங்க. அவ்வளோதான். நத்திங் மோர் தென் தட். ஸோ அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுவேனான்றது தெரில. நான் மேபி இந்த ட்ரேட் பேக் டவுனை வச்சு இந்த வீடியோவை போடுவேன். அப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து சும்மா வந்து இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குது, அதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லாமல், நான் எடுக்கிற என்ட்ரியை வச்சு நான் வந்து இந்த வீடியோஸ் போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோவும் கையோட வந்துடும். ஸோ இந்த 3 தான் நான் வந்து ஃபியூச்சர்ஸ் பண்ணுற பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். ஃபியூச்சர்ஸ் வந்து நான் வீடியோ போடுறேன்னா இந்த 3 வீடியோஸ் கண்டிப்பாக வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து டோட்டலாக இதுதான் பிளானில் இருக்குது இப்போதைக்கு. இஃப் இன்கேஸ் இந்த 2 நல்லா போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபாரெக்ஸில் நான் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், இல்லை அக்கௌண்ட் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஃபியூச்சர்ஸ் எனக்கு நல்லா வருது, அதில் அக்கௌண்ட் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதில் அமௌண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நான் இந்தியன் மார்க்கெட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா இந்தியன் மார்க்கெட் நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் பண்ணிட்டு இருந்தேன். பேங்க் நிஃப்டி பண்ணதில்ல, நிஃப்டி பண்ணியிருக்கேன். ஒரு 5 to 10 டேஸ் பக்கமாக பண்ணியிருப்பேன். ரொம்பலாம் பண்ணது கிடையாது. அப்போ வந்து நான் ஒரு 3 இயர்ஸ் பேக் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. பட் நான் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் முன்னாடியே நான் வந்து ட்ரேடிங்குள்ளே வந்துட்டேன். இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஃபாரெக்ஸ் வந்தது இப்போ லாஸ்ட் 1 இயர் கூட ஆகலை. அரௌண்ட் ஒரு 9 to 10 மந்த்ஸ் தான் ஆயிருக்கு. ஸோ பார்ப்போம். கண்டிப்பாக ஃபாரெக்ஸில் கண்டிப்பாக மேபி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் கிளியர் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் பார்ப்போம். ஸோ இதுதான் இப்போதைக்கு என் பிளான் வந்து என்னன்னா, ஐசிடி கான்செப்ட் நான் வீடியோ போடணும், ஃபியூச்சர்ஸை பேஸ் பண்ணி நான் வீடியோஸ் போடணும். இதெல்லாம் வந்து வித்தின் 2 மந்த்ஸ்க்குள்ளே நிறையா வீடியோஸ் வந்துடும். மோஸ்ட்லி இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிடுவேன். இல்லைனா 2 to 4 மந்த்ஸ்க்குள்ளே இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவேன். பட் இந்தியன் மார்க்கெட் வந்து இஃப் பாசிபிள் இந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியன் மார்க்கெட்டில் பேசிக்ஸ் ஆஃப் இந்தியன் மார்க்கெட் அதில் எப்படி வந்து ஐசிடி கொண்டு வந்து ட்ரேட் பண்ணுறது, இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ஸ்க்குமே வரும். அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்டிங்க்கும் அதே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐசிடி வந்து ஒரு யூனிவர்சல் மாடல். நீங்கள் அதை எந்த மார்க்கெட்டில் வேணால் யூஸ் பண்ணலாம். கிரிப்டோவில் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்தியன் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம், எதில் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூச்சர்ஸில் வந்து டேட்டா பேஸ்டு மாடல் மாதிரி இங்கே வந்து டைம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். 9:30 to 3:30 தான் வந்து மார்க்கெட் இருக்கும். 9:15 to 3:30. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செஷன்ஸ் வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும். நான் லைட்டாக பார்த்து வச்சுருக்கேன். இஃப் இன்கேஸ் இது நல்லா போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியன் மார்க்கெட் ட்ரேட் பண்ணிவிட்டு, ரியலாக ட்ரேட் பண்ணிவிட்டு, அதில் எப்படி வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வீடியோ போடுவேன். எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ தட் ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோவுமே வரும். இஃப் பாசிபிள் நான் சொல்லிட்டேன். இந்த 2 கண்டிப்பாக வந்துடும். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஐசிடி கான்செப்ட் ஃபுல்லாகவே நான் வீடியோஸ் போடுவேன். ஏன்னா ட்ரேட் எடுப்பேன். அது எனக்கு கிளியராக தெரியும். பட் இது நடக்குமான்றது எனக்கு தெரியாது. இஃப் இன்கேஸ் இது நடந்துச்சுன்னா இது நடக்கும். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து என்டையர் பிளான் ஆஃப் மை ஷெட்யூல். இந்த ப்ராசஸ் நடக்கக்குள்ள ஐல் பி ப்ராஃபிட்டபிள். அவ்வளோதான். இது மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக வந்து இந்த இந்த வீடியோஸ்லாம் போட 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 ஐல் பி லேர்னிங் நியூ திங்ஸ் அண்ட் தென்
நல்ல நல்ல ட்ரேட்ஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். கண்டிப்பா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். இந்த வருஷம் இல்லனாலும், அடுத்த வருஷம் இல்லனாலும், எப்பனாலும் சரி ஐ வில் பி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஒன் டே. அதையும் நீங்களுமே அதையே மைண்ட் செட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னைக்குமே ட்ரேடிங்க விட்டுறணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க வந்து ட்ரேடிங்குள்ள வந்திருக்கீங்கன்னா, ஒரு ரீசன் இல்லாம நீங்க அந்த வீடியோஸ் உங்க உங்க கண்ணுக்கு பட்டிருக்காது. ஸோ அதனால ப்ளீஸ் மேக் ஷூர் டு ஸ்டிக் டு யுவர் பிளான். கண்டிப்பா எண்ட் ரிசல்ட் பயங்கரமா இருக்கும். நீங்க நினைக்கிறத விட பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் தான் நடத்த போறேன்றது சொல்லிட்டேன். இப்போ வாங்க அந்த குவாண்டக்கல் நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ அதை வேணா நான் லாகின் பண்ணி காமிக்கிறேன். நோஷன்ஸ்லேயே காமிக்கிறேன். டேஷ்போர்டில் காமிக்கலாமா? டேஷ்போர்ட்லேயுமே காமிக்கலாம். இருங்க நான் லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து குவாண்டில் எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து பிளேலிஸ்ட் மாதிரி போட்டிருப்பேன். அதையும் வேணா நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மை ஃபண்டட் ஜர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கா? ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஒரு குவாண்டக்கல்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தேன். அந்த அக்கௌண்ட்டில் நான் எடுக்கிற எல்லா ட்ரேட்ஸுமே ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தேன். மோஸ்ட்லி லாஸ் தான் ஆகும். ஸோ அதை தான் நான் ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தேன். இருங்க ஒரே நிமிஷம். ஸோ அதான் கிளியராக வந்து என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்தேன் அந்த மாதிரி நான் வந்து ரிவ்யூ பண்ணி போடுவேன். இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். பட் லாஸ்ட் 2 என்ட்ரிஸ் நான் போடலை. ஸோ அதை பற்றி பார்த்துருவோம். என்னென்ன என்ட்ரி எடுத்தேன், அது என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து லாஸ்ட் மந்த் 26த்தும் 27த்தும் எனக்கு என்ட்ரி கிடச்சிச்சு. அதுக்கு மேலாம் ஏன் ப்ரோ எடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் வந்து எனக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும். இஃப் இன்கேஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அதை பற்றி தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால அது அது வந்து கொஞ்சம் மக்கராயிருச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து சரி குவாண்டக்கல்லே மறுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதலே ட்ராடவுனில் தான் இருந்துச்சு. அரௌண்ட் $200 பக்கமாக ட்ராடவுனில் இருந்துச்சு. ஸோ அடிஷ்னலாக ஒரு $50 மைனஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த மைனஸ்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் குட் ட்ரேட்ஸ். நான் வேணா காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். 26 அன்னைக்கு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ 4Rல கிளியராக வந்து இங்கே மேலே மேஜர் பைசைல் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 4R FVGலேருந்து இந்த ERL வரைக்கும் டார்கெட் பண்ணலான்றது தான் என் பிளான். ஸோ இந்த கேண்டில் வந்து போய் அடிச்சிட்டு பார்த்தீங்களா, IRL to ERL தான். நம்ம அதிலே சொன்ன மாதிரி IRL to ERL கான்செப்ட் தான். ஸோ க்ளீனாக போயிட்டு 1 ஹவர்லையுமே எனக்கு க்ளீனாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து தான் செல்ஸ் பார்த்துருந்தேன். ஸோ இந்த செல்ஸ் தான் பார்த்துருந்தேன். 1 மினிட்ல தான் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். அரௌண்ட் இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் பிலோ தி சைஸ் வச்சுருந்தேன். அபோவ் தி சைஸ் வச்சுருந்தேன். பட் என்னோட ஸ்டாப் லாஸ் மட்டும் தூக்கிட்டு செல் ஆகிட்டான். நான் என்ன ப்ரோ சும்மா வந்து நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது. நான் வேணால் ப்ரூஃப் வேணால் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் இந்த விக்குக்கு வச்சுருந்தேன். கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த விக்கு. அந்த விக்கில் இருக்கிற அந்த ஸ்டாப் லாஸை மட்டும் தூக்கிட்டு நான் வச்சிருந்த ஸ்டாப் லாஸை மட்டும் தூக்கிட்டு அப்புறம் சரசரன்னு செல் ஆகிட்டான். சரியான செல்லு. பார்த்தீங்கன்னா தெரியும். நானாக காமிக்கிறேன். மறுக்க கூட காமிக்கிறேன். ஸோ இந்த இந்த என்ட்ரி தான். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஹார்ட் ப்ரோக் ஃபார் மீ. ஏன்னா எஸ்எல் அடிச்சு டிபி போகும்போது அவ்வளோ வெறியாகும். இதில் தப்பு பண்ணதுன்னு என்னை கேட்டிங்கன்னா, விக்குக்கு தான் எப்போவுமே வைப்பேன் ஸ்டாப் லாஸ். பட் அன்றைக்கி என்ன நினச்சேன்னு தெரில. சரி ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக கால்குலேட் பண்ணி வச்சதுனால சரி பாடிக்கே வைப்போன்னு வச்சேன். பார்த்தா என் எஸ்எல்லை மட்டும் தூக்கிட்டு நல்லா செல் ஆகிட்டான். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் போயிடுச்சு ஃபஸ்ட்டு ட்ரேட். ஸோ 26th அன்னைக்கு இந்த இந்த ட்ரேடு வந்து தப்பு பண்ணிட்டேன். 27 அன்னைக்கு இன்னொரு ட்ரேட் கிடச்சிச்சு. அது இன்னொரு பெரிய கொடுமை. அந்த ட்ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே என்ன ப்ரோ உனக்கு மட்டும் இப்படி ஆகுது அப்படின்றீங்க. ஸோ க்ளீனாக வந்து சேம் அந்த சினாரியோ நல்லா இருந்துச்சு. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டால் இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. இங்கே எனக்கு ஒரு 1 ஹவரில் ஒரு IFEG இருந்துச்சு. அண்ட் தென் இங்கே ஒரு FEGயும் கூட. ஸோ இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு FEG இருக்கா? ஸோ அந்த FEGயில் டேக் ஆகிட்டு SMTமே கொடுத்துருந்தேன். அந்த IFEGயை வந்து ஜியூவில் ஃபில் ஆயிருந்தான், யூவில் ஃபில் ஆகல. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா இந்த செல்ஸ் லிக்விடிட்டி அண்ட் தென் இந்த லோஸ் இதுதான் என்னோட ஃபைனல் ட்ராஸாக இருந்துச்சு. ஸோ க்ளீனாக இந்த இடத்துல வந்து SMT கொடுத்துருந்துச்சு. இங்கே வந்து ஒரு 1 ஹவர் FEG இருந்துச்சு. IRL to ERL பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த 2 அப் க்ளோஸ் கேண்டலுக்கு கீழே இங்கே டவுன் க்ளோஸ் கேண்டில் வச்சுச்சு. நான் என்னன்னா இந்த CASTலேயே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த CAST வந்தால் மட்டும் எடுப்போம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கரெக்டாக எடுத்தேன். ஸ்டாப் லாஸ் எப்போது சை வச்சுருந்தேன். இந்த கேண்டில் ரெண்டுத்துக்குமே விக்கு கிடையாது. அதுதான் என்னை கேட்டால் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இந்த கேண்டலுக்கு விற்க வச்சுட்டு அப்புறமேட்டு ஊற்றுன்னு ஊற்றிட்டான். ஊற்றி மொழிவிட்டான். இதுவுமே இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஹார்ட் ப்ரோக் டே. ஒன்றுமே பண்ண முடியாது. எதையாவது பண்ணி மேலே வரலான்னு பார்த்தா எதையுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டோட்டலாக குவாண்டக்கல்ல நடந்த விஷயம். குவாண்டக்கல்ல வந்து நான் டோட்டலாக வந்து ஃபுல்லாகவே மேலெல்லாம் லாஸஸாக இருக்கும். பட் இங்கே லாஸ்ட்டாக நான் எடுத்த 2 என்ட்ரி வந்து இந்த 2 லாஸஸுமே
ஐ வுட் கன்சிடர் இது எல்லாமே ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ். நான் வந்து சும்மா வந்து எடுத்து இந்த மேலே இருக்கிற மாதிரிலாம் லாஸ் பண்ணல. இந்த 2 ட்ரேடுமே வந்து சரியான ட்ரேடு. பட் எஸ்எல் பிளேஸ்மெண்ட் அண்ட் தென் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாமோன்னு தோணுது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அரௌண்ட் $230 பக்கம் மைனஸு எனக்கு கமிஷனோட சேர்த்தி. நான் டேஷ்போர்டு காமிக்கலாம்னா லாகின் பண்ணணும். வேணும்னா காமிக்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இதுதான் குவாண்டக்லோட டேஷ்போர்ட். அரௌண்ட் 4.5% பக்கமாக வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன். 4.62% பக்கமாக லாஸ் பண்ணிடுவேன். எனக்கு ஸ்டில் எனக்கு இன்னும் ஒரு $170 மிச்சம் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீக் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா 3 என்ட்ரி $50 ரிஸ்க்கு. அந்த ட்ரேட் நல்லா போச்சுன்னா அக்கௌண்ட்டை பிரேக் ஈவன் கொண்டு வந்துடலாம். இஃப் இன்கேஸ் நல்லா போகல அப்படின்ற பட்சத்தில் அக்கௌண்ட் ப்ரீச்சு எதுவுமே பண்ண முடியாது. சம்டைம்ஸ் இப்படி ஆகும். ஒரு அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ட்ராடவுன் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதை மறுக்க வந்து ஒரு பிரேக் ஈவன் எடுத்துகிட்டு போயோ இல்லை அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகிறது வந்து கொஞ்சம் ரேருன்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் அதை வந்து உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். நான் என்னென்னா அடுத்த வாரம் 3 ட்ரேட் எடுக்க போகிறேன். $150 என்கிட்ட இருக்குது. அந்த $150 ஒரு ட்ரேடுக்கு $50 ரிஸ்க் வைக்க போகிறேன். 3 ட்ரேட் எடுக்க போகிறேன். என்ன நடந்தாலும் சரி. ஸோ இதுதான் வந்து என்னோட பிளானாக இருக்குது. நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் என்ன ஆகுதோ அதை நான் அப்படியே போடுவேன். ஸோ அதே மாதிரி அந்த ட்ரேட் நல்லா போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதில் எம்எம்எக்ஸ்எம் பேஸ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன்னா எம்எம்எக்ஸ்எம் டாப்பிக்கை நடத்தி முடிச்சுட்டு அந்த ட்ரேடை எப்படி எடுத்தேன்னு சொல்லுவேன். ஸோ அதை தான் நான் வந்து முதலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து நான் அந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறேன், இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து எடுக்கிற என்ட்ரிஸை வச்சு ஐ எம் கோயிங் டு கவர் திஸ் டாபிக்ஸ். இந்த ஃபியூச்சர்ஸுமே அதே மாதிரி தான். ஸோ ஃபியூச்சர்ஸ் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஃபியூச்சர்ஸ் பேஸ்டு வீடியோஸ் வந்து வரும். ஸோ ஐ ஹோப் இந்த பிளான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் முதல்ல சொல்லிட்டேன், ஐம் நாட் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். உங்களுக்கு இது செட் ஆகுச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இல்லை ப்ரோ எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியல அப்படின்னா வேறு ஏதாவது யூடியூப் சேனல் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நான் உங்களை எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. நீங்கள் வந்து என் சேனலை தான் பார்க்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர். எனக்கு என்னென்னா நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணிங்கன்னா வேலை முடிச்சு. ஸோ ஆன் தி அதர் ஹேண்ட் நானுமே நல்லா ட்ரேட் பண்ணுறேன். 2 பேருமே சேர்ந்து வளருவோம், அவ்வளோதான். மற்றபடி என்னோட யூடியூப் சேனல் தான் பார்க்கணும், இல்லை நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர், நான் வந்து இந்த மாதிரி வந்து கான்செப்ட்லாம் க்ளீனாக நடத்துவேன், அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்ல விரும்பல. உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. நான் வீடியோஸ் போடுறேன், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நத்திங் மோர் தென் தட். ஸோ ஐ ஹோப் இந்த பிளான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இது அப்படியே ஷெட்யூல் மாதிரி போயிட்டுருக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட் வி நீட் டு பி ப்ராஃபிட்டபிள். நீங்களுமே ஹார்ட் ஒர்க்ஸ் போடுங்க. ஒன் டே me and you will be profitable. அங்க மீட் பண்ணுவோம். ஓகே, see you guys, see you in the next video. Until next, bye from Dead Secrets.